ஸோ பிள்ளைகள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க ஸ்கூலில். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சப்ஜெக்ட்ஸில் வரக்கூடிய குஃப்ரான ஷிர்கியத்தான விஷயங்களை வந்து யாருமே வந்து அங்கே சொல்லி கொடுப்பதில்லை. ஸோ பேரண்ட்ஸ், பெற்றோர்களுடைய கடமை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தௌஹீதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸில் குஃப்ரான விஷயங்களை கடந்து போவாங்க. இதனாலே நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக அதிகமாக வெஸ்டர்ன் வேர்ல்டு போன்றவங்கலாம் நிறைய பேர் வந்து ஏத்திஸ்டாக மாறி போயிட்டுருக்காங்க. அதாவது நாத்திகவாதிகளாக போயிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் நாத்திகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ படித்தவங்களாக இருப்பாங்க. சிம்பிள் பேசிக்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல, இறைவன் ஒருத்தவன் இருக்கிறான் என்பது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாட்டனிங்க. ஸோ பாட்டனியில் என்னென்ன சில விஷயங்கள் வந்து குஃபருக்கு இட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா, பயோஜெனிசிஸ் என்று சொல்லுவாங்க இந்த கான்செப்ட். அதாவது லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆச்சு, ரேண்டமாக ஆரிஜினேட் ஆச்சு நான் லிவிங் மேட்டர்லேருந்துன்னு சொல்கிறது. அடுத்தது நேச்சர் வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங்கான ஒரு விஷயம் என்று சொல்வது. அடுத்தது பேந்திசம், அனிமிசம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வர்ஷிப் பண்ணுறது, செடிகளை நேச்சரெல்லாம் வர்ஷிப் பண்ணுறது. அது பிளான்ஸுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம். ஸோ வந்து இந்த தாவரவியல் என்ற பாட்டனி என்பது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் மனிதனுக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தவிர்த்து கொண்டால் நல்ல விஷயமாக இருக்கும். என்னென்னா, உயிர் வந்து தானாகவே உருவானது என்று சொல்லுவாங்க, பயோஜெனிசிஸ் என்று சொல்லுவாங்க. தாவரம் உள்ளிட்ட உயிர்கள் வந்து உயிரில்லாத பொருள்கள்லேருந்து தானாகவே உருவாச்சு என்று சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்துடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் அனைத்து உயிரினங்களையும் படைத்தவன். 6வது அத்தியாயம் 95வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மாற்று நம்பிக்கை கொண்டு இருந்தால் அது நேரடி குஃப்ருக்கு வழிவகுக்கும். அல்லாஹ் இல்லாமலும் தாவரங்கள் தானாகவே உருவானவை என்று நம்புவது படைப்பாளனாகிய அல்லாஹுவை மறுக்கக்கூடிய நேரடி ஒரு குஃபராக இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து ஃபுல்லாகவே தானாகவே இயங்குது என்று சொல்கிறது. தாவர வளர்ச்சி ஆகட்டும், இனப்பெருக்கம் ஆகட்டும், ஒழுங்குகள் ஆகட்டும், அனைத்தும் வந்து இயற்கையின் சக்தியால் நடக்கிறது என்று சொல்வது. இந்த இடத்துல இறைவன் என்ற கான்செப்ட் அவங்க கைவிட்டாங்கன்னா குஃபருக்கு இட்டு போய் தள்ளிடும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான வழிமுறை கான்செப்ட் என்னன்னா, அல்லாஹ் தான் அர் ரஸாக், உணவு வழங்கக்கூடியவன். இயற்கை என்பது அவனுடைய கருவி மட்டும்தான். அவன்தான் இயற்கையை படைத்தவனாக இருக்கிறான், அல் ஹாலிக். ஸோ இயற்கை ஒரு செயல்முறை என சொல்லுவது சரி. ஆனால் அல்லாஹ் இல்லாமல் இயற்கையே செய்வதாக நம்புவது ஷிர்க் அல்லது குஃப்ருக்கு இட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. நிறைய சயின்டிஸ்ட் இப்படி தான் சொல்லிட்டு தெரிகிறாங்க இன்னைக்கு. அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கையை அல்லது தாவரங்களே வணங்குறது, பேந்திசம், அனிமிசம் என்று சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய குஃப்ருக்கு இட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இஸ்லாத்தில், தௌஹீத் என்று சொல்லுவாங்க. ஸோ மரங்கள், செடிகள், பூக்கள் போன்றவற்றை ஒரு தெய்வீகமாக கருதுறது, அதுக்குள்ள தெய்வீக சக்தி இருப்பது போல எண்ணி வணங்குறது, இதெல்லாம் தெளிவான குஃபுர், ஷிர்காக இருக்கிறது. அடுத்து நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தாவரங்களுக்கு ஒரு 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 ஆன்மீக சக்தி இருக்குன்றது நம்புறது. சில பேர் சொல்லுவாங்க தாவர ஆவிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாந்தி உண்டாகக்கூடிய ஆற்றல்கள் என சொல்லுவாங்க, மிஸ்டிக்கல் சென்ஸில் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து தெய்வீக சக்தி, டிவினிட்டி இருக்குன்னு கிளைம் பண்ணால் அது குஃப்ராக மாறிவிடும். ஸோ வந்து ஷிஃபா தர்றது அல்லாஹ் தான். சிகிச்சை, நிவாரணம் தருவது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ் சில விஷயங்களை காரணமாக ஆக்கியிருக்கா இந்த உலகத்தில், நமக்கு நோய் வந்தால் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு. அடுத்து மூலிகை மருத்துவம் வந்து ஹலாலான ஒரு விஷயம் தான். ஆனால் தாவரங்களுக்குள் ஒரு விதமான ஒரு மாயை இருக்கிறது, ஆவி இருப்பது, இது போன்று நம்புறது வந்து இந்த நம்பிக்கை வந்து குஃபருக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாக ஆகிவிடும். அடுத்து ஐந்தாவது விஷயம் வந்து தாவர வடிவமைப்பில் அல்லாஹுடைய நாட்டம் எதுவுமே இல்லை என்று மறுப்பது. அல்லாஹுடைய செயல் அதில் சம்பந்தப்பட்டது இல்லை என்று மறுப்பது. இவை வந்து யாராலும் வடிவமைக்கப்படலை, தானாகவே ஏற்பட்டது என்று சொல்லுவது வந்து இதை நம்பினால் அது குஃபருக்கு இட்டு போயிடும். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிவோடும் நோக்கத்தோடும் உருவாக்கினான், ஒரு ஹிக்மத்தோடும் என்பதை தான் சரியான இஸ்லாமிய கொள்கையாக இருக்கு. ஸோ தாவர அமைப்புகள், விதை வளர்ச்சி, அதனுடைய வகைப்பாடுகள், இது அனைத்தும் அல்லாஹ்வின் ஹிக்மத்திலிருந்து உடைய அறிகுறிகளாக இருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பிலேருந்து உரிய பிரம்மாண்டமாக விஷயமாக இருக்கு. இதெல்லாம் விபத்தாவே ஆக்சிடென்டலாக ஏற்படுச்சுன்னு ஒருத்தர் நம்புறாருன்னா இறைவனை மறுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ இந்த தாவரவியல் அறிவியலை கற்பது வந்து குஃபர் கிடையாதுங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய படிப்பு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய திட்டம் ஆகியவற்றை மறுக்கும் விதமாக தத்துவங்கள் நம்பப்படும் எனில் அது குஃபராக மாறிவிடும் இந்த சப்ஜெக்ட்ஸில். ஸோ ஒரு முஸ்லீம் தாவரவியலாளராக ஆவது வந்து தவறு கிடையாது. மாறாக இந்த நம்பிக்கைகளை அவர் உண்மை என்று நம்பினால்
அப்போதான் அது வந்து அவருக்கு வந்து டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய சான்றுகள் வந்து நாம் அறிவியல் வழியாக காண வேண்டுமே தவிர, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அவனுடைய படைப்புகளை வைத்து தவறாக எண்ணி.